1000 ஆண்டுகள் பழமையான மானம்பாடி கோயில் சிதைப்பு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தூண்கள் இடிப்பால் கோயில் ஸ்திரத்தன்மைக்கே ஆபத்து என யுனெஸ்கோ தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான கோயில்களை யுனெஸ்கோ ஆய்வு செய்து வருகிறது. யுனெஸ்கோ வெளியிட்டுள்ள ஜூலை மாத அறிக்கையில் தமிழ்நாடு அறநிலையத்துறை பல்வேறு விதிகளை மீறியுள்ளதாகவும் பல கோயில்கள் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. முதற்கட்டமாக 10 கோயில்களை ஆய்வு செய்த இக்குழுவினர் அது குறித்த விரிவான விளக்கங்களை தெரிவித்திருந்தனர். அறநிலையத்துறையின் நிலை என்ன, அவர்கள் எப்படி கோயில்களை பராமரிக்கின்றனர் என்பது குறித்தும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் மானம்பாடி நாகநாத சுவாமி கோயில் குறித்து யுனெஸ்கோ தந்துள்ள அறிக்கை அதிர்ச்சி அளிக்கிறது. 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோயில் எந்தவித முறையான காரணங்களும் இல்லாமல் இடிக்கப்பட்டிருக்கிறது. அறநிலையத்துறையின் தவறான அணுகுமுறையினால் மட்டுமே இக்கோயில் இடிக்கப்பட்டிருக்கிறது என யுனெஸ்கோ குறிப்பிட்டுள்ளது. அதேபோல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஸ்திரத்தன்மை குறித்தும் யுனெஸ்கோ கேள்வி எழுப்பியுள்ளது. மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளத்தின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இருக்கும் தூண்கள் மாற்றி அமைக்கப்பட்டதில் சிற்பசாஸ்திர விதியை பின்பற்றாததும் தெரிய வந்துள்ளது. பழைய தூண்கள் இடிக்கப்பட்டுள்ளதால் கோயிலின் ஸ்திரத்தன்மைக்கே ஆபத்து என யுனெஸ்கோ அச்சம் தெரிவித்துள்ளது. மேலும் அறநிலையத்துறையின் தலைமை ஸ்தபதியான முத்தையாவிடமும் புனரமைப்பு பணிகள் தொடர்பாக ஒப்புதல் பெறவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. யுனெஸ்கோவின் முதற்கட்ட அறிக்கையே பல்வேறு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் முழு அறிக்கையும் வந்தால்தான் புனரமைப்பு என்ற பெயரில் நடந்த கோயில் சிதைப்புகள் குறித்து முழுமையாக தெரியவரும். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.